நம்மள கண்களை மூடி நம்மள ஜெபிப்போம். இந்த காலையில் கர்த்தர் நாமத்தில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளே கர்த்தர் துரிதமாய் கொண்டு வருவாராக. இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம், நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, நாளுமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதாக. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே துதையா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, இடமசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. இடமசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. மேல நடைய நிரப்பங்கப்பா. மேல நடைய நிரப்பிடுமே. மேலத்தின் ஆவியே, மேல நடைய நிரப்பிடுமே. மேலத்தின் ஆவியே, கனமழைய ஓற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே, கனமழைய ஓற்றிடுமே. ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, ஆமென். தூய்மையின் ஆவியானவரே, ஆவியே, அசைவாடும், அசைவாடும் ஆவி, ஆவியானவரே, ஆமென். தூய்மையே, thank you ஆவியே, இந்த இடம் அசையட்டும் அப்பா. இடமசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. இந்த இடம் அசைவதாக. இடமசைய, உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த
காலையில் நம்முடைய கரமங்களை பலப்படுத்தணுமாப்பா. ஆண்டவர் வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவரப்பா ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை கொண்டு வந்து இருக்கிறீரே. இந்த கடைசி ஓய்வு நாளில் இந்த மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ದೇವರೀರ್ ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, சங்கடದಲ್ಲಿ சித்த சகாயக. ஆமென். இந்த உலகமே அழிந்தாலும், இந்த பூமி அழிந்தாலும் நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಗಡದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಗಡದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಕೊಡಗಲು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಕೊಡಗಲು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಹಸಿರಾಗಲಿ ನನವನು ತಂಪಾದ ಬಯಲಿನಿಂದ ದಾಗವತರಿಸವನು. ಹಸಿರುಗಾಗಲಿ ನನ್ನನ್ನು ದಯಿಸುವನು. ತಂಪಾದ ಬಯಲಿನಿಂದ ದಾಗವತರಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಉಜ್ಜವ ಕುಡಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನು ಉಜ್ಜವಗೊಳಿಸವನು, ಉಜ್ಜವಗೊಳಿಸವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ
வரும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேரிந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேரிந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமா, எல்லா கல்வி பாடுவோம். கோட்டையுமா, ஆமென். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. ஆமென். அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே. வறுமையோ வருத்தமோ வாட்டிடும் துன்பமோ எதையும் தாங்கிடுவே. அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவே. ஆமென். அனுதின சிலுவையை தோளில் சுமந்து ஆண்டவர் பின் செல்லுவே. ஆண்டவர் ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அச்சமே எனக்கில்லை. எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய், ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அச்சமே எனக்கில்லை.
ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆண்டவர் எனக்கா யாவும் செய்து முடிப்பார். ஸோ பயம் இருக்கிற இடத்துல துதி இருக்காது. ஹalleluya. நீங்கள் என்ன பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், இன்னைக்கு தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவார். ஹalleluya. செய்வாரா செய்ய மாட்டாரா? பயந்துகிட்டே இருந்தால் நீங்கள் பாட்டு பாட முடியாது, பயந்துகிட்டே இருந்தால் நீங்கள் துதிக்க முடியாது, ஆண்டவர் தேட முடியாது. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஹalleluya. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்வார். ஒரு 2 பேர்ட்ட பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். சொல்லுங்கள், 2 பேர்ட்ட சொல்லுங்கள், பின்னாடி பார்த்து சொல்லுங்கள், உனக்கு எல்லாம் செய்வார். ஹalleluya. உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? ஹalleluya. அதனால் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடுங்க? ஆமென். எல்லாம் ஆராதிப்போம். ஆமென். ஹalleluya. அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். எல்லாம் சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளோம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே அக்கினியே கல்வரையே அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியால் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் பூமியில் ஆட்சி செய்வார். Thank you Lord. Hallelujah. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் மணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் பூமியில் ஆட்சி செய்வார். Thank you Lord. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
ராஜாதிராஜனாம் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினா துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன். ஆமென், பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்காக யார் ஜீவனை கொடுக்கவே இல்லை, ஆனால் அவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக யாராவது ஜீவன் கொடுப்பார்களா? கிட்னி கொடுப்பார்களா? சட்னி கூட கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த காலையில் தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல அழகான ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒரு அருமையான ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. மகிமையான ஒருவரும் இல்லை, மீட்பரான ஒருவரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் சொல்லுவோம், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். ஆமென். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர்,
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே தேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே தேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லை தாண்டி சுராஜா, பாசத்தின் எல்லை தாண்டி சுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya, அவர் இயேசு, இயேசு, ஹalleluya, ஹalleluya. அவர் உங்கள்ட்ட தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஒன்றும் கேட்கல, உங்களை தான் கேட்டார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. உங்க உள்ளத்தை கேட்டுக்கிறார். ஆமென். ஹalleluya. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. ஆமென். மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே என்ன பண்ணாரு? சிலுவையை சுமந்தார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த சிலுவையை நான் நினைப்போம். நிச்சயமாகவே நமக்கு இந்த விடுதலை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றியோடு நம்ம ஆராதிப்போம். ஹalleluya. எல்லாம் சேர்த்து கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஹalleluya. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. எல்லாரும் பாடுவோம். பரலோகம் மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. எல்லாம் சொல்லுவோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
சொல்லுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தந்தை உன்னை மறந்தாலும் ஊரார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. என்னவே கர்த்தர் நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். கர்த்தர் நம்ம நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யாருன்னா தேவனால் விசேஷித்தமாய் பார்க்கப்படுகிறவர். ஆமென். You are not an ordinary person, you are so special. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள் நீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு ஏஞ்சல். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு ஏஞ்சல். சிரிக்க சொல்ல சொன்ன. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are an angel. ஆமென். ஏஞ்சல் விசேஷித்தமானவர் இல்ல. ஹல்லேலூயா. சொன்னீங்களா இல்லையா? நான் ஒரு ஏஞ்சல், நீ ஒரு ஏஞ்சல். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசேஷம். குரங்கு மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கிற சொல்ல. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் விசேஷித்தவர்கள் நினைச்சனால தான் அவங்களை நடத்தினார். 40 ஆண்டுகளை யோசிச்சு பாருங்க. நோ மெடிக்கல் ஸ்டோர், நோ ப்ரொவிஷன் ஸ்டோரு, சரி எதுவுமே கிடையாது. நோ ட்ரெஸ்ஸுக்கு எந்த இடமும் கிடையாது. ஆனால் 40 ஆண்டுகள் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். அதே தேவன் இருக்கிறார். நடத்துவார், நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அவர்களை காட்டில் விசேஷித்தவர்கள். ஆமென். ஏன்னா உங்களை ரத்தம் கொடுத்து கர்த்தர் மீட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை காட்டில் நாம தான் விசேஷித்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? ஆமென். ஆண்டவரே, இந்த காலவேளை எங்களை விசேஷித்தவளை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷ. எல்லாம் கத்தடி பாடுவோம். ஏதினால் இது ஏதினால் எல்லாரும் பாடுவோம். ஏதினால் ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் பாடுவோம். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எல்லாரும் ஆராதிங்க. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவ தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் சொல்லுவோம். என் ஏக்கமெல்லாம் என் தேவ தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த கால் விளைகிறியை செய்யுங்கப்பா. ஆமென். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் ஏதினால் ஏதினால்
வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாம் சொல்லுவோம். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை எல்லாரும் ஆராதிப்போம். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்வான். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்வான். சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவான். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான். அது போதும் என் வாழ்விலே. தாவீதில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். எல்லாரும் ஆமென். தாவீதில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். தாவீதில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆமென். தாவீதில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆமென். ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். தாவீதில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். ஆமென். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியினில் அசைவாடிட அமைதியை போல் ஜெபிப்பேன். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தராவியினில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். 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 துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஆமென். துதிப்பேன். எல்லாம் சொல்ல ஆண்டவரே துதி மத்தி வாசம் செய்கிறவர். ஓ துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிறோம். துதிப்பேன். ஆமென். துதிப்பேன். ஹல்லேலூயா. ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். துதிப்பேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே இந்த வேளையிலே உலாவுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் மறைவதாக. எல்லா போராட்டங்கள் விலகுவதாக. எல்லா பில்லிசுடைய கட்டுகள் எல்லாம் விலகுவதாக. மாந்திரிக கட்டுகள் வேரோடு புடுங்கப்படுவதாக. ஆமென். இந்த நிமிஷமே எல்லா சத்துரு போராட்டங்கள் விலகட்டும். எல்லா வழி வேதனை எல்லாம் மறையட்டும் அப்பா. எல்லா பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆமென். எல்லா சமாதான கேடுகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வமே, ஹalleluya. அந்த காலவெளியில மத்தியில கடந்து வருவீராக. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் ஆண்டவரே, போல பெய்யும் யுத்தங்கள் செய்கிறவர் நீரப்பா. பரிசுத்தரே, காலவெளியில எங்களுக்கு யுத்தம் பண்ணுவீரா. ஆவியே 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 யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லா கல்லூரி சொல்லும் ஆவியே ஆவியானவரே, ஆவியானவருக்கு அங்க விடுதலை உண்டு. இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா. இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கும். ஆமென். துக்கத்தை எல்லாம் மறைய செய்யுங்கப்பா. மனதை நல்லா எடுத்து போடுங்க. ஆமென். ஆவியானவரே, ஆவியே ஆமென்.
இந்த காலவெளியிலே உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவர் நீரப்பா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. அல்லேலூயா. யுத்தத்தை அவர் வழி நடத்துவார், அந்த காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். நீ எந்த விதத்தில் யோசிக்காத. ஆமென். எந்த கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இது எப்படி ஆகும், என்ன நடக்கும், ஏது நடக்கும். நான் சொல்லுகிறேன், உனக்காய் கர்த்தர் அங்கு நிற்பார். உனக்காய் கர்த்தர் நிற்பார். ஆமென். உனக்காய் கர்த்தர் அங்கு நிற்பார். ஆமென். கண் மூலமாய் நீ அதை பார்ப்பா. அல்லேலூயா. உன் கண்ணால் அதை பார்ப்பா. அல்லேலூயா. எல்லா கரலை தட்டி எல்லா தேவனை மயப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளால உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீயா அப்படின்னு கேட்டுறாது. அல்லேலூயா. உங்களை பார்த்த சந்தோஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்களேன். ஆமென். யார் இல்லைன்னா என்ன பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சிறப்பாய் பாடின பிரதர்ஸுக்கு எல்லாரும் கரையில் உற்சாகமாக தட்டுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு நான் சப்போர்ட் வச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அடுத்த ஆராதனை 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஈவினிங் சரியாக 4:45க்கு எம்எஸ் எக்ஸல் எம்எஸ் ஆஃபீஸில் அது ஒரு பகுதி. அதில் கற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லாரும், அல்லேலூயா, யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ எம்எஸ் எக்ஸல் கற்றுக்கணுமோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் சரியாக 4:45க்கு வரும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வருவீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரியாக 4:40க்கு வரும்படியாக உங்களை யாவரும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அந்த செஷன் முடிஞ்ச உடனே 6:40க்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் நடக்கிறதான அந்த சகோதரிமாருடைய கூடுகையில் இதில் வந்து யாவரும் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் மார்னிங் 10 o'clock இருக்குது, அதில் வந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே மார்னிங் நடக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப் 5:30க்கு இருக்கிறது, அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அவர் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற சண்டே நமக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சண்டே நம்மளுக்கு கம்யூனியன் சண்டே. அதனால் எல்லாரும் அதற்கு ஆயத்தமாய் வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் அந்த திருவந்தில் நீங்கள் பங்கு பெறலாம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் தயவுசெய்து எடுக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் கொண்டாடுங்கள் என்றால் எல்லா காரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜெபிக்கிற சீக்கிரம் வந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, வருஷத்து நன்மையை முடிசூட்டும்படியாக, கர்த்தர் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காணும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, துதின் மத்தியத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பிறந்த நாட்களிலும் இந்த திருமண நாட்களிலும் கொண்டாடுகிறோம். ஆஸ்வதிங்க ஆண்டவரே. மறுபடியும் ஒரு வருஷம் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கட்டும் தகப்பனே. தேவ சமாதானம், கிருபையும் அன்பும் இந்த நாளில் இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேசக்காரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழும்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம்.
இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால், சபைக்கு வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாம். அல்லேலூயா. யார் இல்லையா? ஆமென். கர்த்தர் நாம மகிமை சில வந்தாலும் எழுப்பி நிற்கிறது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை மட்டும் நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு திருமண அறிவிப்பு. The Lord has done great things for us and we are filled with joy. Mr. Babu and Mrs. Chitra Babu cordially invite your esteemed and gracious presence with your family and friends on the occasion of our beloved daughter Evelyn with Febin Edward, son of Mr. Llewellyn Premnath and Mrs. Asha Lata, which will be solemnized by Pastor D. James Vincent and Reverend Dr. Vincent Vinod Kumar on Friday, 6th September at 3:30 p.m. In St. Mark's Cathedral, number 1, MG Road, Bangalore, Karnataka. And reception 7 p.m. onwards, St. Patrick's Community Hall, Richmond Town, Bangalore, Karnataka. ஸோ நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான சகோதரர் பாபு மற்றும் சித்ரா பாபு அவருடைய குமாரத்தி ஈவ்லின் அவர்களுக்கு வருகின்ற 6ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதனுடைய ரிசப்ஷன் அந்த பேட்ரிக் கம்யூனிட்டி ஹாலில் வைத்திருக்கிறார்கள். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். இது சபையில் வாசிக்கப்படுகிற 2வது அறிக்கை. இந்த திருமணத்தை குறித்த நியாயமான தடைகள் இருக்கும் என்றால் நீங்கள் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நமக்கு சபையின் காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஸோ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஸோ தேவை தடைப்படுறதுனால வேலை தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ நேற்று தினத்தில் ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து டெய்லி வேஜஸ் பண்ணுகிற ஒரு சகோதரர், டெய்லி தினக்கூலி. அவர் வந்து பார்க்க முடியாது கேட்டார். ஸோ அவர் அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது வேலை நின்றுருக்கிறத பார்த்தோன்னா மன வேதனை அவருக்கு. உடனடியாக அவர் ஏதோ சீட்டு போட்டிருந்தாராம். அதை எடுத்துகிட்டு வந்து, பிரதர் பாஸ்டர் நான் ஒரு 1 lakh சீட்டு போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், அந்த வேலை தடப்படக்கூடாது என்று சொல்லி மனதார கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படி எல்லாரோடு பேச வேண்டும், கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், கர்த்தர் செய்வார், நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எனது அவருடைய காரியம், அவருடைய வேலை தடைப்படக்கூடாது. சபை மக்கள் எல்லாருக்கும் அந்த பாரம் வரட்டும். எப்படி ஆகல இந்த வாரத்தில் அதை கண்டினியூ பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ நிச்சயமாகவே ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் ஒரு தடை வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். இது சபையின் மேல் விழுந்த கடமை, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. அதனால் எல்லாரும் அதற்காக ஜெபியுங்கள், பாரப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் உற்சாகமாக நீங்கள் தாங்கும்படியாக உங்களை யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரோட நாம மகிமைப்படும். இதுவரைக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் விதைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இதனால் கொடுக்க போகிறத காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க. இதை பல மடங்கு பெருக செய்யுங்க. விசேஷமாக இந்த திருச்சபை காரியத்தில் எந்த ஒரு தடைகள் வரக்கூடாது. அந்த ஜனங்கள் ஆண்டவரே இது தங்களுடைய ஆலயமாய் கருதி ஆண்டவரே அவள் வாழ்நாளில் ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த கிருபைகள் அந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. எல்லாரும் எடுக்கிற முயற்சிகள், ஒரு ஆலயம், மகிமையான ஒரு ஆலயம் அங்கே கட்டப்பட உதவி செய்யுங்க. சால்வேஷன் டிவி பார்க்கிற பிள்ளைகள், யூடியூப்பில் பார்க்கிற பிள்ளைகள், சபைக்கு வருகிற எல்லாருக்கும் அந்த பாரத்தை கொடுங்கப்பா. நிறைய மகிமையான காரியங்களை செய்யும். இப்பொழுது கொடுக்கிற விதைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை மகன் பாடுகிறவளிலே உற்சாகமாக நாம் விதைப்போம். ஆமேன். Praise Lord. జీవదాత స్తుతి పాత్రుడా
இல்லை கலை உற்சாகம் ஜோயல் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் நடத்துவார். எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். ஸோ எப்பொழுது கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஸோ கர்த்தர் அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ரைட்டு செய்த காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்த்து கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத கரங்களையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க. கொடுக்கும் கரங்களாய் நீர் மாற்றுவீராக. அதற்காக நன்றி. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதற்காக நன்றி. ஊழியத்தின் தேவைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்கள் எல்லாம் சந்திக்க நீர் உதவி செய்யுங்க அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. கொடுக்கும் கரங்களை நீர் ஏற்படுத்துவீராக. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமைக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸோ கடைசி வாரம் சாட்சியின் வாரம். ஆனால் டைம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி சாட்சி சொல்லணும்னு விருப்பப்பட்டால் கரங்களை உயரத்தில் யார் இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான சாட்சியாக இருந்தால் சரியா? எதுவும் இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் எங்கேயும் பார்க்கல. ஆமென். கர்த்தர் நான் ஏன்னா டைம் இல்லை, உங்களுக்கு மெசேஜுக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரோட சாட்சியை நிறுத்துறதுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். எல்லாரோட சாட்சியம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சாட்சி சொல்லியாச்சு. கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ முதல் ஆராதனையில் வந்தவர்கள் பார்க்கிறவர்கள் சரியா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். சரியா? சில டைம் ஆனால் வாய் சும்மா இருக்காது, அப்படியே இருக்கும், எதனா இருக்கும். ஸோ சும்மா ஒரு ஜென்ரலாக கேட்குறேன். சரியா? சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவீங்க? உதத்த வரும், கையில் எடுத்து வாயில் சாப்பிடுவீங்க? கையில் தான். சரி, என்ன பொசிஷனில் சாப்பிடுவீங்க? என்ன பொசிஷனில் சாப்பிடுவீங்க சாப்பிடும்போது? உக்காந்து சப்பனாங்கால் போட்டுட்டு எப்படி கையெழுத்து வாயில் வைப்பீங்களா? எப்படி பொசிஷன்? கீழே குனிஞ்சி சாப்பிடுவீங்களா? இப்படி நின்றுட்டு அப்படியே நேர்கொண்ட பார்வையில் சாப்பிடுவீங்களா? கீழே குனிஞ்சி சாப்பிடு. கீழே குனிஞ்சி தான் சாப்பிடுங்க. யாருன்னா இப்படி? சரி, ஓகே. தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிப்பீங்க? ஓகே, தண்ணி குடிக்கும் மேலே தான் குடிப்பீங்க, கீழே குனிஞ்சி குடிக்க மாட்டீங்களே? சரி, ஓகே, ரைட்டு. சரி, ஏன் கீழே குனிஞ்சி சாப்பிட்ணும்? சாப்பாடு கீழே கொட்டக்கூடாதா? ஸோ ஏன் கீழே குனிஞ்சு சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் பூமியிலேருந்து என்ன வருது? வெள்ளச்சல் வருது. அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். சரியா? எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்படி சொல்லி ஒரு அடக்க ஒடுக்கமாக என்ன பண்ணுறோம்? கீழே குனிஞ்சு நம்ம சாப்பிட்றோம். சரி, அடுத்தது தண்ணி குடிக்கும்போது எதை மேலே தான் குடிக்கிறோம்? எதுக்கு அதை குடிக்கிறோம்? வானத்தை. அது எதை குறிக்குதுன்னா, தண்ணி எங்கேருந்து வருது? வானத்துலேருந்து வருது. அதனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். சரியா? இந்த குடிக்காரங்களாம் குடித்த பிறகு தெரியுமா கண்ணை மூடுவாங்க. எது கூட மூடுறாங்க தெரியுங்க? ஜென்ரலாக கேட்குறேன். குடித்த பிறகு நீ எந்த இதில் பாருங்களேன், குடித்த பிறகு அப்படியே அப்படி கண்ணை மூடுவாங்க. இது அது என்ன குறிக்குது? சீக்கிரம் நீ கண்ணை மூடிடுவாடான்னு குறிக்குது. புரிஞ்சிச்சா? சீக்கிரம் என்ன பண்ணிவிடுவேன்? கண்ணை மூடிடுவேன். அது அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி அதுக்கு குடிகாரர்களுக்கு அது ஒரு அர்த்தம். இது உங்களுடைய பகுத்தறிவுக்காக நாங்கள் சொல்கிறோம். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸோ மற்ற மாதிரி சீரியஸான பாஸ்டர்லாம் இல்லை. எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க மாட்டேன். சரியா? ஜாலியாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வரீங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ரெக்வெஸ்ட். ஆமேன். வேண்டுதல். ஆமேன். கண்டிப்பாக நமக்கு எல்லாரும் வேண்டுகிற காரியம், கேட்கிற காரியம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம். அது யாரும் மறுக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி மார்க் காஸ்பல் சாப்டர் 11 verse 24. சரியா? மார்க் காஸ்பல் சாப்டர் 11 verse 24 பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். Therefore I tell you, whatever you ask in prayer, believe that you have received it and it will be yours. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், கேட்குற ஒரு சுபாவம் எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. ஸோ கேட்குற சுபாவம் எல்லாருக்கும் உண்டு. யாருக்கும் இந்த சிச்சுவேஷன் எல்லோரும் கடந்து போவோம். யாரும் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. வி ரெக்வெஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ் டு அவர் லவ்டு ஒன்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம். டு அவர் நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம். ஃப்ரெண்ட்ஸு, சர்ச் மெம்பர்ஸு, பாஸ்டரு, சரியா, பிலீவர்ஸ் எல்லாத்தையும் கேட்பீங்க. சரியா? எல்லாத்தையும் கேட்பீங்க. யாராவது கேட்காத ஆள் யாராக இருக்கிறீங்களா? யார்ட்டையும் நான் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் பிரதர், நான் உண்டு, என் வேலை உண்டு, தனியாக இருப்பேன், சொந்த காலில் நிற்பேன், அப்படிலாம் யார் இருக்கிறீங்களா?
கண்டிப்பாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உதவி கேட்பீங்க சரியா, ஏதாவது சம்திங் ஏதாவது கேட்காம. ஏன்னா சின்ன வயசில் இருந்தே நம்ம வந்து அப்படி பழகிட்டோம் சரியா, சின்ன வயசுலேருந்து கேட்குற அந்த இது வந்து பழகிட்டோம் சரியா, அது வந்து யாரும் மாற்ற முடியாது. ஸோ சிலர் வந்து என்னென்னா எப்போவுமே கேட்குறவங்களாகவே இருப்பாங்க சரியா, எப்போவுமே அவங்க வந்து எப்படின்னா ரெகுலராகவே அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க மல்டிபிள் டைம்ஸ் சரியா, மல்டிபிள் டைம்ஸ். ஏன்னா அவங்க வந்து உதவி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறாங்க, சிலர் இருக்காங்க. சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நான் வந்து அந்த கௌரவம் பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து அந்த கௌரவத்தை பார்ப்பாங்க. அதனால் நம்ம போய் எப்படி கேட்குறது, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம தகுதி என்ன, நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்ற ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்கும் அவங்கள்ட்ட. வந்து மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அது வந்து சிலர் வந்து கேட்க மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அது வந்து சிலர்கிட்ட இருக்கிற ஒரு காரியம். சிலர்கிட்ட நீங்கள் வந்து கெஞ்சணும் சரியா, சிலர்கிட்ட நீங்கள் கெஞ்சணும். அவங்க வந்து கேட்குறாங்களோ இல்லையோ நீங்கள் வந்து கெஞ்சணும். எப்பா வாங்கிக்கோப்பா, சாப்பிடு. இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஞ்சுவாங்க தெரியுமா, அது உடனே முரண்டு பிடிக்கும், அப்போ தான் வந்து ஆட்டம் பிடிக்கும். என்னைய வெறுப்பேற்றுன இல்லை, கொஞ்ச நேரம் ஒன்று வெறுப்பேற்றுறேன்னு சொல்லி என்ன பண்ணோம், அது வந்து முரண்டு பிடிக்கும். ஆனால் அவங்கள்ட்ட கெஞ்சுவாங்க, இதை எடுத்துக்கோ, இதை சாப்பிடு, நாளுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சில டைம் சொல்லுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக சில டைமில் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் சில டைம் வந்து நம்ம வந்து யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு இரக்கம் கூட வரும் சரியா, ஒரு இரக்கம் வரும். சரி பாவமாக இருக்குது, ஸோ நம்ம ஏதாவது ஒன்று செய்ய, நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செய்வோம். ஏன்னா நிறைய டைம் நீங்கள் பண்ணுறீங்க, அதையும் நான் சந்தோஷப்படுகிறேன். நிறைய டைம் வந்து நம்மளுக்கு அந்த இரக்க சுபாவம் இருக்கிறது. இன்னொன்று கேட்குறவங்கள வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருப்போம், ஜெபத்தில் வச்சுருக்கலாம், இல்லாவிட்டால் உதவி செய்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்திருப்போம். சிலர் வந்து பல விதத்தில் கேட்குறதுனா வெறும் மணி மட்டும் நான் சொல்லலை, சில டைமை சிலர் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் எங்கள்கிட்ட உட்காந்து பேசுங்க, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணணும். ஸோ சில டைம் கவுன்சிலிங்காக வரும்போது சில டைம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு 1 hour டைம் தாங்க, உங்களோட என்ன பண்ணணும், நாங்கள் பேசணும் அப்படிலாம் அந்த டைமை வந்து அவங்க வந்து கேட்பாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து அவங்கள அட்டென்ஷன் அவங்கள கவனிக்கணும்னு பார்ப்பாங்க, சிலர் வந்து அவங்கள கவனிக்கணும்னு பார்ப்பாங்க. சிலர் வந்து நம்மள்ட்ட இருக்க ரிசோர்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய முடியுமா, இந்த ரிசோர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட, ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்மள்ட்ட வந்து ஜென்ரலாக கேட்பது உண்டு. ஸோ ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. ஸோ சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தன் எக்ஸ்ட்ரா பென்சிலோ பெண்ணை வச்சுருந்தா என்ன பண்ணுவான், இவனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக கேட்பான் சரியா, அது கண்டிப்பாக கேட்பான். அது கேட்குறது இந்த பேங்க்கில் நீங்கள் பார்க்கலாம், பேங்க்கில் நம்ம போகும்போது பெண் எடுக்காமல் போயிடுவோம் கரெக்டாக சரியா, எல்லாருடைய பாக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம், எவன்கிட்ட பெண் இருக்குன்னு. எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க தெரியல, எல்லோரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட பெண் இருக்குதோ போய் ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அதை அவன் கொடுக்கும்போது உஷாராக கொடுப்பான், அந்த கேப் எடுத்துகிட்டு வெறும் இதை மட்டும் கொடுப்பான், ஏன்னா நீ எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு சரி, அது வேறு இருக்குது சரியா. அந்த அளவுக்கு இன்றைக்கி உஷாராகவும் இருக்கிறாங்க, ஜனங்க உஷாராகவும் இருக்கிறாங்க. அப்போ கேட்குறது வந்து எல்லா இடத்துலையும் பொதுவான ஒரு காரியம். ஸோ வெளியே போனாலும் நின்னா வெளியே போகும்போது சில தேவை உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியே கேட்குறாங்க சரி, வெளியே நின்று கேட்குறாங்க. ஸோ இது வந்து தப்பாக நினச்சிங்க, இது வந்து ஒரு முறை என்கிட்ட சொன்னது ஒருத்தவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெக்கர்ஸ்லாம் வந்து வெளியே இருந்து என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கங்க, வெளியே இருந்து அவங்க வந்து பிச்சை கேட்குறாங்க, அம்மா தாயேன்னு சொல்லி பிச்சை கேட்குறாங்க சரியா. பணக்காரெலாம் வந்து சர்ச்சுக்குள்ளாரையும் கோயிலேருந்து பிச்சை கேட்டுட்ருக்காங்க, யார்கிட்ட, தெய்வங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதான் ஒரு கம்பேரிசன் பண்ணிதாங்க. ஸோ எல்லாருமே கேட்குறோம், இங்கே இருக்கிறவங்க தெய்வத்தை கேட்குறான், வெளியே இருக்கிற எங்கே கேட்குறான், மனிதர்கிட்ட கேட்குறான் அப்படி சொல்லி ஒரு டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் கேட்குறது வந்து எல்லாருக்கும் உள்ளது, பணக்காரனாக ஆகட்டும் ஏழையாக இருக்கட்டும் எல்லோரும் கேட்பார்கள். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்குது, நெகட்டிவ் சைனும் இருக்குது. கேட்குறதுலேயே வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கும்போது பாசிட்டிவ் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்கள வந்து டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் சரியா, நம்ம வந்து அவங்கள வந்து சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம், அவங்கள நம்புகிறோம். யாரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்கள தான் கேட்பீங்க. அல்ல நம்பிக்கை இல்லாத ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்க மாட்டீங்க, எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு கேட்க மாட்டீங்க, என் கூட வான்னு சொல்லி கேட்க மாட்டீங்க, எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் முழுவதுமாக நம்புகிறீர்கள், அப்போ டிபெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால நம்ம வந்து கேட்குறோம். இன்னொன்று அந்த வேல்யூ அவங்கள்ட்ட இருக்கும், அவங்கள்ட்ட அந்த வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இருக்கிறனால என்ன பண்ணுவோன்னா அவங்கள்ட்ட கேட்போம். நம்மளால தெரியும், இவங்கள்ட்ட கேட்டால் 100 ரூபா கிடைக்கும், இவங்கள்ட்ட கேட்டால் 1000 ரூபாய் கிடைக்கும், இவங்கள்ட்ட கேட்டால் 10,000 ரூபாய் கிடைக்கும். அந்த வேல்யூ அவங்கள்ட்ட இருக்குது, அதனால தைரியமாக கேட்போம். ஏன்னா அந்த நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்ல சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்போ அந்த வேல்யூ இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்போம், கரெக்டாக இல்லையா? அது மாத்திரமல்ல,
இது கேட்குறனால என்ன ஆகும்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகும், என்கேஜ்மெண்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உண்டாகும். ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட காசு வாங்குகிறோம், இல்லைனா ஒரு நேரம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைனா உங்களுக்காக செலவு பண்ணுறாங்க, உங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ஆகிடுவோம்னா அவங்களோட கனெக்ட் ஆகிடுவோம். ஓகே, நல்ல க்ளோஸ் ஆகிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன், கேட்கும் பொழுது கிடைக்கிற பாசிட்டிவ் சைன். டிபெண்டபிலிட்டி, வேல்யூ, என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன்ட்ட நம்ம கேட்கும் போது கிடைக்கிற ஒரு காரியம். யாராவது நீங்கள் கேட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவங்கள மறந்துடுவீங்களா? மறக்கவே மாட்டோம். அல்லேலூயா. யாராவது நீங்கள் கேட்கும் பொழுது ஏதாவது உதவி செய்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக மறக்க மாட்டோம். அவங்களோட நம்மளுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் உருவாகும். நெகட்டிவ் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சைன் இது. நெகட்டிவ் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து ஓவர் ரிலையன்ஸ், உங்களே அதிகமாக சில நம்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு யாருமே தெரியாது, உங்களையே மாத்திரம் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுன்னா, சில டைமில் இன்னும் நான் தான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னா, ஏன் வேறு யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். வந்திருக்கிறா இல்லையா? வந்துருங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவ்வளோ பேர்ட்ட கேட்குறாங்களா? அல்லேலூயா. சரி, அப்போ சில டைம் வரும், சில டைம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஏன்னா உங்களையே கேட்டுகிட்டே இருப்பாங்க. எது இருந்தாலும் நீங்களே யோசிப்பீங்க, ஏன் அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்கள அண்ணன் மச்சான் இருக்கிறான், அவன்கிட்டலாம் கேட்க வேண்டியது, எதுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன்னா உங்களையே சார்ந்திருப்பாங்க, உங்கள்கிட்டே கேட்டிருப்பாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும். ஸோ அது வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னா உங்களையே கேட்டுட்ருக்குறாங்க. இது நான் ஜென்ரலாக நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க பவுண்ட்ரிஸ் என்னன்னு தெரியாது. சில டைம் அவங்களுடைய எல்லைகள் என்ன, சரியா? ஏன்னா சில டைம் எல்லாரோட நினைப்பு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன வண்டி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, சரியா, 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நீ போயிட்டு லோன் கட்டுறன்னு யாருக்கு தெரிய போகுது? வாங்குற போனால் வெளியே வந்த உடனே லோனுக்கு போகுதுன்னு யாருக்கு தெரியும்? சில டைம் நம்ம பார்க்கலாம். நான் உண்மையாக சொல்கிறேன், சேல்ரி தான் வரும், வந்து 1 மணி நேரத்தில் காலியாகிற எத்தனையோ பேருக்கு என்ன இருக்குதா இல்லையா? நேற்று ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்துச்சு. என்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட்னா, பாஸ்டர் ஏடிஎம்மில் பேலன்ஸ் இருக்கணும், ஜோம் பண்ணுங்க. இதில் வித்தியாசமான வர ப்ரேயர் ரெக்வஸ்ட். இப்போ எனக்கு ஏடிஎம்மில் என்ன இருக்கணுமா வந்துருக்குது. நான் நைட்டு பார்த்தேன், என்னடா இது வித்தியாசமாக அனுப்பியிருக்கிறான், ஏடிஎம்மில் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சில டைம் என்ன ஆகிடுதுன்னா, அந்த பவுண்ட்ரிஸ் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் ப்ராப்ளம், சரியா? நிறைய டைம் என்ன நினச்சிக்கிறோம், அவங்களுக்கு என்ன கொடுக்கலாமே, அவங்களுக்கு என்ன செய்யலாமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த பவுண்ட்ரிஸ் வந்து நம்ம அவங்க எல்லாம் மீறுவாங்க. சிலர் வந்து எல்லாம் மீறுவாங்க, எல்லாம் மீறி உங்கள்கிட்டே சொல்லுவாங்க, ஏன் பிள்ளை தான் சம்பாதிக்கிறதுல கொடுக்குறதுக்கு என்ன, அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு இரவு பகலாக சம்பாதிக்கிறது யாருக்கு தெரியாது, சரியா? அது எவ்வளோ கண்ணீர் விடுது அதுக்கு தெரியாது. ஆனால் அதை ரொம்ப அசால்ட்டாக கேட்டுருவாங்க. சிலர் வந்து இப்படி கேட்பாங்க, என்ன உன் பிள்ளை 2 லட்சம் 3 லட்சம் வாங்கம்மா மாதம் அப்படின்னு கேட்பாங்க, உன் புருஷன் இவ்வளோ சம்பாதிப்பாரான்னு கேட்பாங்க. அப்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அது என்னடா இது இப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அது எல்லாம் மீறும். ஸோ இது ஒரு நெகட்டிவ். அது மாத்திரமல்ல, இன்னொன்று என்ன ஆகுன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க சில டைம், எக்ஸ்பிளனேஷன். ஆமாம், உங்களை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக உங்கள்கிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா, உங்களை வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்துவாங்க. சிலர்கிட்ட வந்து நான் பார்த்த வரைக்கும் சிலருடைய கேரக்டர் என்னென்னா, நீங்கள் தேவை இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு கால் வரும், தேவை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வருமா வராதா? நீங்கள் ஃபோன் அடிக்கும் போதே பார்த்தோன்னே, என்னடா இது கால் வருது, ஏதோ கேட்க போகிறாங்க போல், யோசிச்சிருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது? பரவாயில்ல, இதுக்கும் நிறைய பேர் அனுபவம் வச்சுருக்கிறேன், அனுபவம் இருக்குது. ஏன்னா தேவை இருந்தால் ஞாபகம் வரும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் நான் பட்டப்படிப்பு வாங்கியிருக்கிறேன், சரியா? என்னுடைய சர்க்கிள்லாம் அப்படி தான், சில சர்க்கிள்லாம். ஸோ அவங்க நைட்டு கூட அடிப்பாங்க அவங்க தேவைக்கு. ஆனால் நம்ம தேவைக்கு ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், நாட் ரீச்சபிளில் இருக்கும், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது. சிலர் நான் பார்த்துருக்கேன், லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ். ஏன்னா அது வந்து ஆகுனா, நம்முடைய கைண்ட்னஸ், நம்மள்கிட்ட இருக்கிற அந்த இரக்க சுபாவத்தை மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள். ஸோ அவங்க நல்லா தெரியும், இப்படி அழுதா கேட்டால் கொடுத்துருவாங்க, இப்படி சொன்னால் கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிவிடுவோம், நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்கிறேன்னா, நாட் எவ்ரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இஸ் எ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். ஆமேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, அது இதுன்னு வச்சுருப்பீங்க சார், சோஷியல் மீடியாவில். ஸோ நிறைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும், சரியா? ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்கூல் படித்தவன், காலேஜ் படித்தவன், சரியா, வேலையில் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன், அவங்களாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பார்த்த உடனே அனுப்பின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் உனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னென்னா சம்மா ஜஸ்ட் சர்விலன்ஸ் கேமரா மாதிரி. அது உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற கேமரா, 360 டிகிரி உங்களை பார்த்துட்ருக்கோம்.
சில டைம் நீங்கள் பார்க்கலாம், சில ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கால் பண்ணுவான், அவங்களுக்கு கால் பண்ணுவான், டே ஸ்கூலில் பார்த்ததுடா அப்படி இப்படின்னு வாங்கலாம், காலேஜில் பார்த்ததுன்னுவான். நீங்களும் அப்படியே மலரும் நினைவுகள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது, மச்சான் ஒரு 5000 அமுச்சு விடு மச்சான், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னுவான். அவள் தான் எதுக்குடா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தோம். இதை மாதிரி அனுபவம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. எதுக்கு கொடுத்தோம், எதுக்கு நம்ம அது மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா சில டைம் வந்து அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ சிலர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப்புக்காகவே சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட வராங்க, உங்கள்கிட்ட ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உங்கள்கிட்ட பழகலாம். சரியா? அவங்க வந்து உங்களே வாட்ச் பண்ணிட்டுருக்கலாம், ஒரு கேமரா மாதிரி வாட்ச் பண்ணிருக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸை பார்க்குறதுனா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாலே உங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் ஒரு கார் வாங்கினா, ஒரு பைக் வாங்கினா எதில் போட்டுடுறோம் சொல்லுங்க? ஏதாவது ஒன்றுனா எதில் போட்டுருவோம்? ஸ்டேட்டஸ் ஏதாவது ஒன்று ஃபேஸ்புக்கில் கீஸ்புக்கில் எதெல்லாம் போட்டுருவோம். நான் சொல்கிறேன், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அப்போ ஓகே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க போல, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் சொல்கிறேன், உன்னுடைய எந்த நல்லதையோ கெட்டதையோ எதுலேயும் போடாத. சரியா? உன்னை பற்றி யாருக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ரொம்ப தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஸோ ஒரு கார் வாங்கினியா அமைதியாக வச்சுக்கோ, ஒரு பைக் வாங்கினியா அமைதியாக வச்சுக்கோ. சரியா? ஒரு நல்ல வேலை கிடச்சிதா அமைதியாக இருந்துக்கோ. அல்லேலூயா. ஸோ நம்ம வந்து உடனே போய்ட்டு அங்கே போய் கம்பெனி முன்னாடின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது 2 லட்சம் சம்பாதிக்குது மாதம், ஓகே ரேட்டு, ஒரு 20,000 கேட்டால் என்ன ஆகிட போகுது, அவ்வளோதான் கேட்டுருவாங்க. ஸோ சில டைம் ஏன்னா கேமரா மாதிரி உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் சரௌண்டிங் அப்படி தான் இருக்கும். ஆமேன். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் அவங்க பார்ப்பாங்க. அதை மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நபரா என்று எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ உங்களை ஒரு டார்கெட்டை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. சரியா? நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு டார்கெட், உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் நீங்கள் தான். ஸோ அப்போ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? ஸோ எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, உடனடியாக அதை கொடுக்காதீங்க. சில டைம் கொஞ்சம் ஞானமாக இருங்க. ஏன்னா சில டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து ஏன்னா சில டைம் வந்து எல்லா அழுகையும் எல்லா கண்ணீரும் உண்மையான கண்ணீர் அல்ல. சிலருக்கு என்ன இருக்கும், குரோக்கடைல் டியர்ஸும் இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் பார்க்குற மாதிரி கிடையாது. சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு தெரியும், நான் உதவி செய்யலைன்னா எப்படி, என் கூடவே படித்தவன் அதனால் உதவி செய்யலைன்னு அப்படி. எங்கள் சர்ச்சு பிள்ளைவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, சர்ச்சில் என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க. அதனால் நான் ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சிலருக்கு வந்து யாராவது உங்களை பார்த்து நீங்கள் அண்ணன் மாதிரி இருக்கிறீங்க, அக்கா மாதிரி இருக்கிறீங்க, தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, அம்மா மாதிரின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுறீங்க, அப்பா மாதிரினா மாறிடுறீங்க. அவ்வளோதான். என்ன பண்ணிடுறோம், உடனே நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறோம், தூக்கி கொடுத்துட்றோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முறை ஒரு அம்மா வந்துச்சு. ஒரு அம்மா வந்து ஒரே அழுகை. சரியா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. ஸோ கையில் வேறு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கு, மெடிக்கல் டாக்டரோட இது வச்சுருக்கு. ஸோ நான் சொல்கிறேன் எவ்வளோ, ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்கிறேன். கடைசியில் அந்த மெடிக்கல்லாம் பார்த்தோம், நம்மளுக்கு இறக்க சுபாவம். உடனே மணிபத்தட்டை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு மெடிக்கலில் போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க சொல்லிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. எல்லாம் மாத்திரைக்கத்தெல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது, ஐயா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லது, இப்போ நான் வீட்டுக்கு போகணுமே, எதுக்கு நான் காசு வேணுமே அப்படின்னுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன வேணும், காசு வேணுமே, நான் அதுக்கு நான் எப்படி போவேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கையில் கொடுத்தாச்சு. இது 2வது சர்வீஸில் நடந்துச்சு. முடிஞ்சிட்டோன்னே 3வது சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வெளியே அப்படி அந்த கார் எடுத்துகிட்டு அப்படி போகிறேன். அந்த சைடில் போனால் அந்த அம்மா ரெண்டு ஜென்ஸு நல்ல குவார்ட்டரையும் நல்ல மிக்சரையும் வச்சு என்ன பண்ணுது, இதே தெருவில் அடுத்த ஸ்ட்ரீட்டில். ஆனால் இங்கே போட்ட அழுகு இருக்குது பாருங்கள். எனக்கு வந்தது கோபம். ஆடா பாவி, குவார்ட்டர் வாங்குறதுக்கு யார் துட்டு வச்சு. உண்மையாக நடந்த சம்பவம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து நிற்கிறேன், சண்டே நிறைய பார்க்குறோம், இது மாதிரி நிறைய பார்க்குறோம். சில டைம் நான் கடினமாக பேசுவேன், சிலர் பார்ப்பாங்கன்னா பாஸ்டர் இவ்வளோ கோவப்படுறாரு. என் அனுபவம் எனக்கு தான் தெரியும். அல்லையா? சில டைம் இன்னும் பாஸ்டர் இவ்வளோ கோவப்படுறாருன்னுவீங்க. ஆனால் ஏமாத்துனது தான் தெரியும். எத்தனை பேர் ஏமாத்துறவங்க வரான்னு தெரியும். எத்தனை பேர் ஏமாத்துறாங்க. ஊழியக்காரர் வேஷம் போட்டு கூட வராங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஊழியக்காரர் போன வாரம் ஒருத்தர் வந்தார், நான் பாஸ்டராக இருக்கிறேன், ஓகே ரைட்டு எல்லாம் ஓகே, எங்கள் ஒய்ஃபுக்கு கேன்சர் 5th ஸ்டேஜ்னு சொன்னார். நான் இது வரைக்கும் 4th ஸ்டேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே 5th ஸ்டேஜ் சொல்கிறேன். சரி எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாக தெரியல 5th ஸ்டேஜ் இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன 5th ஸ்டேஜ் எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு 10 லட்சம் செலவு பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக பாஸ்டர் நான் இப்போ போனோம், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னாரு. இது நட அது வம்பா இருக்குது. அல்லேலூயா, நீ போகிறதுக்கு நான் ஏன்டா காசு கொடுக்கணும். பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். ஆனால் அது வந்து யோசிக்க முடியல. ஏன்னா இங்கே உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது.
ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கொடுத்துட்றீங்க. உங்களை கேட்டால் கொடுத்துட்றீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃபும் ஒரு பேரும் கரடியும் வந்து சண்டை போட்டுச்சு, சண்டை போட்டுச்சு. ஸோ அப்போ சண்டை போடும் பொழுது உல்ஃபுக்கு வந்து நிறைய காயம் பட்டுருச்சு, காயம் பட்டுருச்சு. காயம் பட்டு அதால் நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அதால் சாப்பிட முடியல, எழுந்து கூட நடக்க முடியல. ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வேணும். அதுக்கு எதுவும் ஸ்ட்ரென்த்து இல்லை. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆடு போச்சு. அந்த ஆடு போகும்போது அந்த ஆட்டை கூப்பிட்டுச்சு, அந்த உல்ஃப் கூப்பிட்டுச்சு, கொஞ்சம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அதுவும் பக்கத்தில் வந்து என்னன்னு கேட்டுச்சு. இல்லை, எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வேணும், அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நல்ல சாலிடான ஃபுட் என்ன பண்ணிவிடுவேன், சாப்பிட்ருவேன் அப்படின்னுச்சு. தண்ணி கொடுத்தாச்சு என்ன பண்ணுவேன், என் ஸ்ட்ரென்த் வந்துடும், நான் என்ன பண்ணிவிடுவேன், நல்ல சாலிடான ஃபுட்டை நான் சாப்பிட்ருவேன், எனக்கு அந்த உதவி மட்டும் செய் அப்படின்னுச்சு. உடனே அப்போ தான் அந்த ஆடு யோசிச்சுது. என்ன யோசிச்சதுன்னா, இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா யார் சாலிடு ஃபுட்டாக மாறிடுவா, உங்கள் ஆடு மாறிடும். நீ என்றைக்கும் பக்கராவாக இருக்காது. ஆமே. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீ ஒரு பக்கராவாக இருக்காத, பக்கரா தானே, கரெக்டா, நீ பக்கராவாக இருக்காதா, நீ ஒரு ஆடாக இருக்காத, ஒன்று கசா போட்டுருவாங்க. சரியா, நீ என்னவா இருக்காத, ஆடாக இருக்காது. ஆமே. யூ கேன் ஸ்பாட் எ பர்சன்ஸ் இன்னர் மோட்டிவ்ஸ் இஃப் யூ பே அட்டென்ஷன். ஸோ நீங்கள் ஒருத்தனை ஏதாவது கேட்டால் கூட ஒரு கொஞ்சம் யோசித்து நிதானித்து, சரியா, நீ யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன மோட்டிவில் வராங்க, என்ன மோட்டிவில் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா. ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுங்க, அதை வந்து என்றைக்கு மனசில் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ எனிதிங் உங்களை வந்து நான் வந்து கேட்க, உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சிலர் வந்து தேவைகளை சொல்கிறீங்க. சரி, அதனால் நீ அப்படி நினச்சிக்காத, பாஸ்டர் ஒரு வேளை நம்ம கேட்டு அதனால தான் தரலையோ, நம்மளை ஏதோ நினச்சிட்டாரோ இவர், அந்த ஆங்கிளெலாம் யோசிக்காத. சரியா. சிலர் வந்து அப்படி யோசிக்கலாம், சிலர் அப்படி யோசிக்கலாம். ஏன்னா சில டைம் என்கிட்ட இருந்தால் தருவேன், சில டைம் இருக்காது, தர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் சில டைம் நீங்கள் அந்த ஆங்கிளையும் யோசிக்காதீங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சிலர் உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, ரெண்ட் கட்டுறதுக்கு, ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, பில் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறதுக்கு, இல்லை குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீ மனுஷனை பார்க்காத, யாரை பாரு, தேவனை பாரு. எத்தனை பேர் தேவனை பார்ப்பீங்க? அல்லேலூயா. ஸோ மனுஷன் என்றைக்குமே மனுஷன்தான். சரி. ஆனால் நீங்கள் தேவனை பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அங்கே கொடுங்க, இங்கே கர்த்தர் மனுஷனை கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுருக்கிறேன். ஆமென். ஸோ மனுஷனை என்றைக்கும் பார்க்காதீங்க. ஸோ ஊழிய பாதையில் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வேஷன் டிவி வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனை, அந்த பயங்கரமான ஒரு ப்ராப்ளமில் போச்சு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு கேபிள் ஆப்ரேட்டருக்கு வந்து நான் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 5 lakh rupees கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஊழியத்துக்காக கடன் வாங்கிக்கிறேன், எனக்கு வாங்கினது, எனக்கு என் பர்சனலுக்கு நான் வாங்கினது கிடையாது. அப்போ அந்த 5 லட்சத்தை எப்படியாவது கட்டிட்டா ஊழியம் நிற்காதுன்றது என் மைண்டில் நல்லா தெரியுது. ஏன்னா ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் 5 லட்சத்தை எப்படியா ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அப்போது என்னுடைய தாயார் வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க. அவங்களுக்கு எங்கள் தாயார் சொன்னாங்க, நான் வேணால் அந்த உறவினர்கிட்ட கேட்குறேன், அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 5 லட்ச ரூபாய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதத்தில் கொடுத்துருவான் என் பையன்னு சொல்லி நான் கேட்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கேட்க மாட்டேன், நீங்கள் வேணால் கேளுங்கன்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவை கேளுங்கன்னு. எங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் அவங்க, அதனால் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்களும் வந்து, அப்படியா ஜேம்ஸ் வர சொல்லு, நான் கொடுத்துட்றேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஜேம்ஸ் வர சொல்லு. உடனே எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. கேட்டவுடனே அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, பாடுறா கொடுக்குறாங்க, போடா 5 லட்சம் வாங்கி உடனே போய் இதில் போய் கட்டு, கேபிள் ஆப்டர் போய் கட்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட் எல்லோரும் தெரியும் எனக்கு, அதனால் கால் பண்ணிட்டு, இருக்காங்களா, நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன், எதுக்கு ஜேம்ஸ் அப்படின்னு கேட்டான். இல்லை, அம்மா மூலமாக ஒரு 5 லட்ச ரூபாய் கேட்டிருக்கிறேன், ஸோ அது வந்து வாங்குறதுக்காக அம்மா போக சொல்கிறாங்க, அதான் வரேன், இந்த மாதிரி கேபிள் ஆப்ரேட்டர் கட்டணும். உடனே அவன் சொன்ன, ஓ அது உனக்கு தானா, இப்போ தான் நான் பேங்க்லேருந்து விட்ரா பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இப்போ தான் போய் கொடுத்துருக்குறேன், வந்து வாங்கிக்கோ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அப்போ இன்னொரு கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிச்சு. ஓகே வந்துருச்சு, 5 லட்சம் வந்துருச்சு, டேபிளில் வந்துருச்சு அவங்க டேபிள். உடனே போயாச்சு, நேராக போயிட்டு உடனே போய் பார்த்து நேரில் போய் உட்காந்த உடனே என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டாங்க. எல்லா விஷயத்தெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்றது விஷயத்த சொல்கிறேன். சொல்லி முடித்த உடனே அப்படியா இப்போ எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க. 5 லட்ச ரூபா, அதான் அம்மா சொன்னாங்களே அந்த 5 லட்ச ரூபா தான் வேணும், ஒரு 10 நாள் 15 நாளில் தந்துடுறேன்னு. என்கிட்ட 1 பைசா இல்லையாப்பான்ட்டாங்க. அவள் தான் சர்ன்னு சுற்றிருச்சு எனக்கு தலை. உண்மையாக சொல்கிறேன், 1 பைசா இல்லையே, 1 ரூபா இல்லையாப்பா என்கிட்ட, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே, நானே தலையை பிச்சுக்கிட்டு கிடக்கிறேன்.
அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி பேட். உண்மையாக சொல்கிறேன், அந்த மாதிரி அவமானம் மட்டும் வரவே கூடாது. ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது நான் சொல்லுகிறேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நான் கேட்கக்கூடாது. இப்போ எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒருத்தர்கிட்ட கேட்பேன், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் ஒருத்தர் தான் என் க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்பேன். அது 5,000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, லட்சம் இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. ஆனால் என்னுடைய க்ளோஸ் அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி நான் ஒரு தீர்மானம், அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. ஏன்னா ஸோ மனிதர்கள் என்றைக்குமே அப்படி தான் இருப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார், என்றைக்குமே யாரை நோக்கி பாருங்கள். எத்தனை பேர் கர்த்தரை மட்டும் பார்ப்பீங்க? அல்லேலூயா. நீ கர்த்தரை மட்டும் பாருங்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரை மட்டும் பாரு. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக மனுஷனை பார்த்தோன்னா சில டைம் ஏமாந்து போவோம், கண்டிப்பாக ஏமாந்து போவோம். சரி, என் வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்குது. ஆமென். ஸோ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் ஆண்டரை தான் பார்த்தார்கள், அவங்க யாரையும் பார்க்கல, வேறு யாரையும் பார்க்கல, அவங்க தேவைகள் எதுவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக அன்னாளை நீங்கள் பார்க்கலாம். அன்னாள் வந்து கர்ப்பத்தில் தடை, பெனினால் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்துகிறார். சரி, ஒருவேளை புருஷன் ஆதரவாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மகள் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளில் அவள் எங்கே போனான்னா தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுதா. அந்த ரெக்வெஸ்ட்டை எங்கே சொன்னால் தேவனிடத்தில் சொன்னான். ஸோ தேவன்கிட்ட சொல்லுகிற வேளையிலே தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அவள் வேறு யார்ட்டையும் போல, யார்கிட்ட பண்ண ஆண்டோட்ட போயிட்டா, நேராக ஆண்டோட்ட போயிட்டா. ஆனால் ஏழி தாத்தாக்கு ஒரு டவுட்டு, நம்ம என்ன குடிச்சிட்டு வளருதான்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சொல்கிறேன், என் இருதயத்தை நான் எங்கே ஊற்ற வந்தேன், தேவனிடத்தில் ஊற்ற வந்தேன், என் இருதயத்தை நான் ஊற்றிட்டேன், இருக்கிற பாரத்தெல்லாம் நான் கொட்டிட்டேன். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென். முதலாவதாக தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். ஆமென். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஊற்றுவீங்க? ஆமென். தேவன்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே சொல்லி பாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், அன்னாளை கடாச்சித்த தேவன் உங்கள் தேவைகளையும் கத்த சந்திப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக கத்த செய்வார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அன்னாள் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தேவனை சார்ந்த ஒரு மகள். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக ஆபிரகாமை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆபிரகாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்கிறதுக்கு தீர்மானிக்கும் பொழுது நீங்கள் அப்போ ஜெனிசிஸ் சாப்டர் 18:22 வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதெல்லாம் வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன், வீட்டில் போய் படிங்க, ஏன்னா சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அழிக்க போகும்பொழுது சோதோம் கொமோரா அழிக்கிறதுக்கு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறாரு, இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அந்த ரெக்வஸ்ட்டை கேட்குறாரு. 50 நீதிமான்கள், 45, 40, 30, 20. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேர்டன், ஒரு கன்சர்ன், அந்த ஜனங்கள் மேலே ஒரு கன்சர்னை வந்து எங்கே வச்சார்னா ஆண்டோட்ட வச்சார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் வந்து மற்றவங்க மேலே இருக்கிற கன்சர்ன்லாம் ஆண்டோட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ யார்கிட்ட சொல்லுங்கன்னா கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பாட்ட சொல்லுங்கள். டேவிட்டோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், அவன் எந்த சூழ்நிலையிலையும் யாரை பார்த்தார்னா கர்த்தரை தான் பார்த்தார். அது நல்லதோ கெட்டதோ ஆபத்தோ எதுவாக இருக்கட்டும், அவர் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தார். சிக்லாக் பள்ளத்தாக்கில் நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் கல் எடுத்துட்டாங்க இவர் அடிக்கிறதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணார், கர்த்தரிடத்தில் போனார். தேவன் அவரை திடப்படுத்தினார், என்கரேஜ், ஆண்டவரை பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, பையன் மறிக்க போகிறான், யார்கிட்ட போய் நின்னா ஆண்டு சமூகத்தில் பார்த்தா அவன் நிற்கிறார், அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான், ஆண்டரை காப்பாற்றுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க. யார்கிட்ட போய் நின்னா ஆண்டர்கிட்ட நின்னார், வேறு எங்கேயும் ஓடலை. ஸோ அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் நில்லுங்கன்னா கர்த்தர்கிட்ட போய் நில்லுங்க. அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எதுவாக இருக்கட்டும், சிறியதோ பெரியதோ, அது எதுவாக இருக்கட்டும், நீங்கள் யாரை போய் நில்லுங்க, கர்த்தரிடத்தில் போய் நில்லுங்க. ஸோ நீங்கள் பாருங்கன்னா, ஜீசஸே எங்கே போய் நின்னார்னா பிதாகிட்ட தான் போய் நின்னார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் நினச்சிருந்தா என்னன்னாலும் செஞ்சுருக்கலாம். பேதுருவே ஒரு காதை வெட்டுறான், ஆண்டு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா காதையும் வெட்டியிருக்கலாம், எல்லாரும் முடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்தார்னா எந்த உதவி யார்ட்டி கேட்கல, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னார். அதான் அவர் செஞ்ச காரியம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி உன் தேவைகளுக்கு, உன் பிரச்சனைகளுக்கு ஒரே வழி என்னென்னா தேவ சமூகத்தில் போய் நில்லு. அல்லேலூயா. எத்தனை பேர் நிற்பீர்கள்? நிற்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. எஸ்ராவுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், அவர் என்ன பண்ணார்னா, நல்ல வசனம் அது, 9வது அதிகாரம், எஸ்ரா 9வது அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்கள். எஸ்ரா 9வது அதிகாரம் 5-6. அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படியிட்டு என் கைகளை என் தேவனுக்காகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, 6வது வசனத்தில், என் தேவனே, நான் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறிட்டு வெட்கி கலங்குகிறேன், எங்கள் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றமான பரியந்தம் என்ன ஆயிற்று, வளர்ந்து போயிற்று. அப்போது அந்த இடத்துல ஜனங்களுக்காக அவர் கன்ஃபஸ் பண்ணுறார். அவர் போய் ஜனங்கள்கிட்ட போய் அதை போய் சொல்லலை, தேவனிடத்தில் போய் கேட்குறார். ஆண்டவர் தேவன்கிட்ட போய் நிற்கிறார். அப்போ நிற்கிற வழியிலே கர்த்தர் அந்த வழிகளை திறக்கிறார்.
ஸோ எசேக்கியா ராஜா வியாதி படுறான். ஸோ தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்த, அவ்வளோதான் உன் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த 15 வருஷத்தை ஆண்டு கூட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் திரும்பினார். சுவர் பக்கமாக திரும்பி அழுகுறாரு, ஆண்டவரே என் மன உத்தமத்தை பாருங்கள், என் இருதயத்தை பாருங்கள், நான் நடந்த விதத்தை பாருங்கள். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இவங்க எல்லாருமே எங்கே பார்த்தாங்கன்னா ஆண்டரை பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம யாரை பார்க்கணும்? உன் பிரச்சனைக்கு ஆண்டரை பாரு. அல்லேலூயா. உன் போராட்டத்துக்கு யாரை பாரு? உன் வியாதிக்கு ஆண்டரை பாருங்க, உங்கள் நெருக்கத்துக்கு ஆண்டரை பாருங்க. ஆமென். ஸோ மனுஷனை என்றைக்குமே பார்க்காது, இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு மாறலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆண்டர் கீழே தான் வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு சோர்ஸை கர்த்தர் எழுப்பிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ நெகேமியாவோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், நெகேமியா உள்ள உடைந்து நிற்கிறான். ஏன்னா எருசலேம் மலங்க இடிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை கேள்விப்படுறான். இப்போ ராஜா பக்கத்தில் நிற்கிறான். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்கே பார்த்தானா? கர்த்தர்கிட்ட பார்த்தான். அதனால தான் ராஜா அவன் முகத்தை பார்த்து, ஏன்னா உன் முகம் சுகமாக இருக்குது, ஏன் நீ துக்க முகமாக இருக்கிற? ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துட்டாரு? தேவனை பார்த்துட்டாரு. அப்போ தேவனை பார்த்தனால இப்போ ஆண்டவர் ராஜா மூலமாக கிரியை செய்கிறார். லீவை கொடுக்குறாரு, எல்லா வேஜஸை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். போ, எல்லா பொருளை கொடுத்து அனுப்புகிறார். போய் என்ன பண்ணு, அலங்கத்தை சீர்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ நீங்கள் மரியாள் நீங்கள் பார்க்கலாம், காண ஒரு கல்யாணம் முதல் அற்புதமே யார்கிட்ட ரெக்வெஸ்ட் போச்சுன்னா ஜீசஸ்ட்ட தான் போச்சு. ஸோ நேராக தாயாக இருந்தாலும் மகட்ட சொல்கிறாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சுப்பா, கொஞ்சம் பாருப்பா. அப்போ நான் சொல்லுகிறேன், இது எல்லாமே எதை நமக்கு குடிக்குதுன்னா, நம்ம யாரை பார்க்கணும்? உன் வேலையில் பிரச்சனை, உன் போராட்டம், உன் பிஸ்னஸில் லாஸு, எதுவாக இருக்கட்டும், யாரை பாருங்கள்? கர்த்தரை மட்டும் பாருங்கள். எத்தனை பேர் கர்த்தரை மட்டும் பார்ப்பீங்க? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை மேலே மனுஷனை யாரையும் நீங்கள் பார்க்காது. அல்லேலூயா. யாரை பாருங்கள்? கர்த்தரை மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாதி இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் 2007 ஊழியம் செய்கிறோம். நிறைய டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்கும். சரியா? எல்லா மனிதர்கள் இதில் லட்சங்களை கொடுத்தவர்கள், நிறைய பணம் உதவி செய்தவர்கள்லாம் தெரியும். ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு நான் வச்சுக்கிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருத்தருக்கு கால் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த சபை கட்டுகிற காரியத்திற்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கேட்கலாம் என்று சொல்லி என் மனதில் ஒரு எண்ணம். இது வரைக்கும் நான் இந்த ஊழியத்தில் அப்படி செஞ்சதே கிடையாது. ஆனால் லிஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. லிஸ்ட்டெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஃபுல் லிஸ்ட்டு கையில் இருக்குது. ஸோ ஒரு நாள் உட்காந்து சரி கால் பண்ணலாம், ஒருத்தராக சொல்லுவோம், கால் பண்ணி சொல்லுவோம், நம்மளே பர்சனலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பேருக்கு கால் பண்ணேன். 4 பேரும் ஒன்று சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள், இப்படி தான் போச்சு. ஸோ அப்போ தான் ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி பண்ணது கிடையாது. இது வரைக்கும் எந்த மனுஷன்ட்ட நான் கேட்டதே கிடையாது. அப்பொழுது நான் உண்மையாக தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எந்த மனுஷன்ட்ட கேட்க மாட்டோம், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்தா நான் செய்கிறேன், இல்லைனா நான் அமைதியாக இருக்கிறேன். அவ்வளோதான். நான் இனி நான் சொல்லுகிறேன், நான் அந்த டேட்டா பேஸ் அப்படியே தான் இருக்கேன், என் கையில் தான் இருக்குது. ஆனால் யாருக்கு நான் கால் பண்ணவே இல்லை, யாருக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணேன். எனக்கு தெரியும் யார் யார் கொடுப்பாங்கன்னு தெரியும், கேட்டால் செய்வார்கள் தெரியும். ஆனால் கர்த்தரே பேசட்டும், கர்த்தரே கிரியை செய்யட்டும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அங்கே கேளுங்க, கர்த்தர் கீழே கிரியை செய்வார். அல்லது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இந்த ஊழிய ஆரம்பத்தை நாள் முதற்கொண்டு டே 1லேருந்து நான் தைரியமாக சொல்ல முடியும், என் பர்சனலுக்காக நான் உண்மையாக என்னோடய ஃபீஸுக்காகவோ மற்ற வீட்டு வாடகை கட்ட முடியல, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நான் உண்மையாக யாரையும் நான் கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு என்னோடய பர்சனல் நீடுக்கு யார், ஏன்னா ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஆண்டோட கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் இதுதான், ஆண்டவரை ஏன் தேவையை நீங்கள் சந்திச்சிருங்க. அது டீசல் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சரியா? என்னோடய பர்சனல் தேவையை நீங்கள் சந்திங்க, வேறு யாரும் சந்திக்க, நீங்கள் தான் எனக்கு தரணும், நீங்கள் தான் எனக்கு தரணும். இது வரைக்கும் கர்த்தர் அப்படி தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ சில டைம் சில பொருட்களை வாங்குறதுக்கு வாஞ்சியாக இருக்கும், ஆசைப்படுவேன், இதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஆனால் கையில் காசு இருக்காது. ஸோ ரேட்டை விசாரிச்சிருவேன், வந்துட்ட பிறகு அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இவ்வளோ தேவை எனக்கு தாங்க, இவ்வளோ தேவை எனக்கு தாங்க, எனக்கு பர்சனல் அது எனக்கு தேவை, எனக்கு வேணும், அடம் பிடிச்சி வாங்குவேன். ஸோ கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட்டு தான் வரும், கம்மியாக வராது, அதிகமாக வராது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இதுவரைக்கும் அப்படி தான் நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு எனக்கு வாக்கு பண்ணின தேவன் இன்னைக்கு வரைக்கும் அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு என்ன தேவைன்னு ஆண்டருக்கு தெரியும், என்னோட பர்சனல் தேவை என்னன்னு தெரியும். அதை கண்டிப்பாக நான் தைரியமாக சொல்ல கண்டிப்பாக சந்திச்சிருவார். ஊழியன்னு வரும்பொழுது கர்த்தர் வேறு விதமாக நடத்துகிறார். அல்லேலூயா. ஊழியன்னு வரும்போது கர்த்தர் அப்படி தான், அவரை பார்க்கும்பொழுது தான் கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். சரியா? உங்களை மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார், மக்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ யாரை கேளுங்கன்னா ஆண்டவரை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை கேளுங்க. அப்போ நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புவார்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு பேர்டு வந்து பாட்ரிச் பேர்டு, இது வந்து ஒரு பேர்டு இது, சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? இது என்ன ஆகுனா, இது வந்து பாட்ரிச் பேர்டு, சரியா? இது என்ன ஆகுனா, ஃபுட்டுக்காக என்ன பண்ணுன்னா, அதுக்கு ஆகாரம் இல்லை. ஆகாரம் இல்லாதனால என்ன பண்ணுன்னா, அதோட வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போயிடும். ஒரு 2 நாள் 3 நாள் டிஸ்டன்ஸில் போயிட்டு எங்கன்னா ஃபுட்டு இருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், தேட போயிடும். அப்போ தேடிட்டு அங்கே ஃபுட்டெல்லாம் இருக்கான்னு பார்க்க போயிருக்கிற டைமில் இது வீட்டை விட்டுட்டு போயிடுச்சா, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோன்னா, அங்கே இருக்கிற ரேபிட் என்ன பண்ணிடும், இந்த வீட்டில் வந்து உக்காந்துரும். உதாரணமாக பெங்களூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டை வாங்கி போட்டுட்டு நீங்கள் காம்பவுண்ட்லாம் கட்டாமல் ஆள் ஊரில் இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது யார் என்ன பண்ணியிருப்பா, வேற ஒருத்தன் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பான். அந்த மாதிரி இதோட வீட்டை யார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா, இப்போ ரேபிட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அப்போ வந்த உடனே ரேபிட்டுக்கும் இந்த பேர்டுக்கும் பயங்கர பிரச்சனை. ரேபிட் சொல்லுது, யாரும் இல்லை, நான் வந்துட்டேன், இது என் வீடுன்னு சொல்லுது. இது சொல்லுது, நான் விட்டுட்டு போனேன், ஒரு 3 நாள் தான் விட்டுட்டு போனேன், அதுக்குள்ளாரே நீ வருவேன். ஸோ இதை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, எதுக்கு இங்கே சண்டை போட்டுருக்கிறீங்க, அந்த ஆற்றுக்கார ஓரமாக அந்த ரிவர் பேங்க் இதில் வந்து ஒரு ப்ரேயிங் கேட், ஜெபிக்கிற பூனை ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது, ஜெபிக்கிற பூனை இருக்குது. அதுக்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள், கவுன்சிலிங் கேளுங்க, அது உங்களுக்கு நல்லா அழகாக கவுன்சில் பண்ணும் அப்படி சொல்லி ப்ரேயிங் கேட்டுக்கிட்ட போங்க. இதுங்களுக்கு யாருக்கு ப்ரேயிங் கேட்டு தெரியாது. உடனே அது விஷயத்தை அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போங்க. அங்கே போனால் அந்த கேட்டு நல்ல முழுக்களும் நல்ல எப்படி இருக்கும், நல்ல புஷ்டியாக இருக்கும். அது நல்ல, ஏன்னா ஆலோசனை கொடுக்குது, அது நல்ல புஷ்டியாக இருக்குது. அப்போ இந்த 2 பேர் வருவாங்க. வந்துட்டு யார் யார் வருவா, விடிய ரேபிட், அல்லேலூயா, ரேபிட்டும் பேர்டும் வருவாங்க, சரியா? அப்போ வரும்போது அந்த கேட்டாண்ட ப்ரேயிங் கேட், அது ஜெபிக்கிற பூனை, அது ஜெபிக்கிற பூனை. அதை வந்து அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஜெபிக்கிற பூனை சொல்லும், அப்பா இவ்வளோ தள்ளி நின்று பேசினா எனக்கு எப்படிப்பா கேட்கும், கொஞ்சம் பக்கத்தில் வாங்கப்பா, அப்போ தான்ப்பா எனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லும். உடனே இதுங்க 2 என்ன பண்ணுங்க, பக்கத்தில் வரும். பக்கத்தில் வந்தோன்னே இதுங்க என்ன ஆகிடும், பக்ரா ஆகிடும். யாருக்கு, பூனை சாப்பிட்ரும். ஸோ எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நோ மேட்டர் ஹவு ஃப்ரெண்ட்லி தே சீம். ரொம்ப ஃப்ரெண்டாக பேசினாங்க பிரதர், நேற்று தான் பஸ்ஸில் பார்த்தோம், அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ட்ரெயினில் நேற்று தான் பார்த்தோம், சர்ச்சில் இந்த சர்ச்சா ரைட்டு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்றைக்குமே கேர்ஃபுல்லாக இருங்க, உதவியை கேட்காதிருங்கள். ஆமென். பார்க்குறது ரொம்ப அழகாக தெரியும், அல்லேலூயா, அது என்னவாக இருக்கும், ப்ரேயிங் கேட்டாக இருக்கும், அல்லேலூயா. ப்ரேயிங் கேட்டு சட்டை அந்த வேஷம் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு நபர் யார், ஆண்டோட மாத்திரம் தான் கேட்பேன். அல்லேலூயா. ஆண்டோட கேளுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அது சிறியதோ பெரியதோ. நான் விசுவாசி இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு முடியும். ஆண்டவரை உம்மட்ட நான் கேட்குறேன், வேறு யார்ட்டையும் கேட்க உம்மட்ட கேட்க, நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் தான் எனக்கு செய்யணும், நீங்கள் செய்யாமல் எனக்கு யார் செய்ய முடியும். ஆமேன். எந்த விதத்தில் அப்செட் ஆகிடாதீங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னா, நீங்கள் கேட்குற வழியில் ஐசையா சாப்டர் 55 verse 8 to 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள் பாருங்கன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் என்ன இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ யார்கிட்ட கேளுங்கன்னா, ஆண்டோட கேளுங்க. ஏன்னா நம்முடைய வழிகள் வந்து தனி வழி. ஆண்டவர் வந்து ஒரு வித்தியாசமான பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். வித்தியாசமான பாதையை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி நடத்துவார்னே தெரியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் மனுஷன் வந்து என்றைக்குமே வந்து உங்களை ஏமாத்திரம் தான் பார்ப்பான். மனுஷன் வந்து என்றைக்குமே, சில மனிதர்கள்லாம் நீங்கள் வந்து நம்பவே முடியாது. சில மனிதர்கள்லாம் நீங்கள் நம்பவே முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஊழிய பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் இருக்குது. அல்லேலூயா. நான் ஊழிய ஸ்தாபனத்தில் வேலை செய்யும் பொழுது எனக்கு வந்து சிங்கப்பூர் தேசத்தில் வேலை, சரியா? மாதம் வந்து 75,000 ரூபாய் சம்பளம், 75,000 சம்பளம். நான் சொல்கிறது 1998, சரி, 1998 75,000 ரூபாய் சம்பளம். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு எல்லாம் கொடுத்தாச்சு, சரியா? இப்போ சிங்கப்பூர் தேசத்தில் வேலைக்கு போகணும். ஸோ சிங்கப்பூர் தேசத்துக்கு வேலைக்கு போயாச்சு. ஸோ வேலைக்கு போனோன்னே ஒரு 2 நாள் தான் எனக்கு தலை சுற்றிருச்சு. என்னடா ஊர் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக பிடிக்கல, சரியா? எனக்கு உண்மையாக பிடிக்கல. உடனே வித்தின் எ வீக் ஸோ நானும் அங்கே சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி சொல்லி. ஏன்னா நான் இருந்த செட்டப் வேறு, சரியா? அப்போது அவர்களும் கொஞ்சம் பார்த்து சொன்னாங்க, இல்லை நம்ம சென்னையில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க, சென்னையில் சில 3 மாதங்கள் கழித்து சென்னையில் ஷிஃப்ட் ஆயாச்சு.
ஸோ சென்னைக்கு வந்த பிறகு நான் சொல்லுகிறேன், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரியா? சென்னைக்கு வந்த பிறகு இப்போ மாதம் 75,000 ரூபாய் சம்பளம். இப்போ சென்னைக்கு வந்தால் நம்மளுக்கு என்ன எவ்வளோ தருவாங்க சொல்லுங்க? அப்பாயின்மெண்ட் லெட்டர் 75,000 ரூபாய். அப்போ எவ்வளோ தரணும்? 75,000 தரணும். நம்ம வந்த ஒரு கண்ணடத்தில் சரி ஓகே வந்தாச்சு. வந்த பிறகு சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் வேலை இருக்கும்போது திரும்பவுமாக என்னை அழைத்தார்கள். அழைத்துட்டு எப்பா அங்கே வந்து வேறு கதை, யார் சிங்கப்பூர்ன்றது வேறு கதை, ஆனால் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது வேறு டேர்ம்ஸ் பேசணும். சரி ஓகே பேசுங்கள் என்று சொன்னேன். அவள் பேசும் பொழுது ஃபஸ்ட்டு கேள்வி, ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னார். என்ன கேட்க சொன்னார்? நீ ஊழியக்காரனாக இருக்க விரும்புறியா, கூலிக்காரனாக இருக்க விரும்புறியா? என்னது? ஊழியக்காரனாக இருக்க விரும்புறியா, கூலிக்காரனாக இருக்க விரும்புறியா? நான் சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்து ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். ஓகே யோசித்து சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்கிறேன், ஊழியக்காரன் தான். ஓகே ரைட். ஏன்னா 75,000 வாங்குறதுக்கு முன்னாடி நான் இந்தியாவில் 18,000 வாங்கி கொண்டிருந்தேன், சரியா? சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி 18,000 வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே நாளைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஓகே ரைட். அடுத்த நாள் காலையில் திரும்ப உள்ளார் கூப்பிட்டார்கள். யோசிச்சியா? யோசிச்சேன். என்னவா இருக்க விரும்புகிறாய்? ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். ஊழியக்காரனாக இருக்க விரும்புவதனால தேவன் சொல்லுகிறார், உனக்கு 3,000 ரூபாய் சேலரி. எவ்வளோ சேலரி? 3,000 ரூபாய். பெட்ரோலுக்கு கூட பத்தாது எனக்கு. திரும்ப நான் கேட்குறேன், ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் தான் சொன்னார். ஓகே அதையும் இந்த மரமண்டை ஏற்றிக்கிச்சு. ஆண்டவர் தானே? ஓகே ரைட், நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் சேல்ரி. நான் எல்லாம் பைக்கில் போகிறது, பெட்ரோல் போகிறது எல்லாம் இருந்துட்டு பஸ்ஸில் போட்டு நடந்துக்கிட்டு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பண்ணேன். ஒரு நாள் ஆண்டரே என்கிட்ட பேசினார். நான் சொல்லுவேண்ணா, இப்போ தைரியமாக போயிட்டு நின்னேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்றைக்குமே ரெடியூஸ் பண்ண மாட்டார், அவர் உயர்த்துக்கிற தேவன். அல்லேலூயா. ஸோ இங்கே ஏதோ மிஸ்டேக் நடந்தது, நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்ட்டு டேரெக்டாக அது ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அப்போ பாருங்கள், மனிதர்கள் வந்து என்றைக்குமே வந்து அது யாராக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருந்து என்ன பிடுங்கலான்னு பார்ப்பாங்க, ஏமாத்தலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஏமாளியாக இருந்தால். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்கள்? ஞானத்தை கேளு. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். சரி, அந்த ஞானத்தை கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. உங்களோட உழைப்பை உறிஞ்சுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்கங்க. ஜனங்க வந்து அப்படிப்பட்ட ஜனங்கள், இது உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரென்த்தை கேளுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் ஸ்ட்ரென்த்தை கேட்பீங்க, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். நீங்கள் விஸ்டமை கேட்பீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், சரியா? நீங்கள் வந்து கரேஜை கேட்பீங்க, ஆனால் நிறைய ஆபத்துகள் வரும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பை கேட்பீங்க, ஆனால் நிறைய ட்ரபிள் பண்ணுற பீப்புள் உங்களுக்கு வருவாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, நான் கேட்டது வந்து அன்பை கேட்குறேன், ஏன் ட்ரபிள் பண்ணுறவங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு? நான் வந்து தைரியத்தை கேட்குறேன், ஏன் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஆபத்தை அனுப்புகிறாரு? நான் ஞானத்தை கேட்குறேன், ஏன் ஆண்டவர் ப்ராப்ளம் எனக்கு அனுப்புகிறாரு? நான் ஸ்ட்ரென்த்தை கேட்குறேன், ஏன் எனக்கு வந்து முடியாத காரியத்தை டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு அனுப்புகிறாரு? எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும். உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் சில டைம் யோசிச்சிருப்பீங்க, ஏன் நான் இதை கேட்குறேன், நான் இதை நீ உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுக்கு ஆப்போசிட்டாக வரும். நீங்கள் நிறைய டைம் யோசிப்பீங்க, ஏன் வந்து ஆண்டவர் இப்படி நடத்துகிறார்? அப்போ என்ன உண்மையான அர்த்தம்னா, நீ ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரென்த்தை கேட்கும்போது அவர் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும், அதுக்கு நான் ஸ்ட்ரென்த்தை தந்துடுறேன். டிஃபிகல்ட்டிஸ் ஏன் தராருன்னா அதுக்கு தான் தராரு. அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ சமாளிச்சிரு. சில டைம் என்ன பண்ணுறாருன்னா, விஸ்டமை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் ஆண்டவர் வந்து ப்ராப்ளம் அனுப்புகிறார். எதுக்குன்னா, அந்த விஸ்டமை வச்சு அந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ணு, அந்த ஞானத்தை வச்சு சால்வ் பண்ணாத. ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் அதை என்ன பண்ணுறான்னா ப்ராப்ளம்ஸ் அனுப்புகிறேன். அப்போ தான் உனக்கு விஸ்டம் வரும். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், பிரச்சனை வந்தனால தான் நிறைய விஸ்டம் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனிதர்கள் நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க, கரெக்டாக? எதுவுமே இல்லைன்னு வச்சுக்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த ஞானத்தை ஆண்டவர் தராரு உங்களுக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்தனால தான், ஓ நீ இவனா, புரியுதா? அப்போ தான் தெரியும். இல்லைன்னா உனக்கு அந்த ஞானம் வராது. ஆண்டவர் அதை அனுப்புகிறார். ஓ கற்றுக்கோ, நான் உனக்கு ப்ராப்ளம்ஸ் அனுப்புகிறேன், பார்த்துக்கோ. ஆனால் ஏன்னா உங்கள் மேலே அவர் நேசம் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. சில டைம் நீங்கள் வந்து ரொம்ப பயந்தாங்குழியாக இருப்பீங்க, சரியா? ஆனால் உங்களுக்கு வந்து ஆபத்து அனுப்புவார். அப்போ தான் வந்து தைரியமாக நிற்பீங்க. உங்களுக்கு தைரியமாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் சில ஆபத்துக்களை அனுப்புவார். அந்த ஆபத்து வரும் பொழுது ஓகே தைரியமாக நிற்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனியால் ரோடு கிராஸ் பண்ண தெரியாது, ஆனால் இன்றைக்கி தனியால் எங்கே போய்ட்டு வந்துடுவேன்? ஊரே சுற்றிட்டு வந்துடுவேன், கரெக்டாக இல்லையா? ஏன்னா தைரியமாக இருப்பீங்க.
தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தர் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அன்பை எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆட்களையே கர்த்தர் அனுப்புவார். எதுக்கு அனுப்புவார்னா, நீ அவங்கள நேசிப்பா. உன்னை எதிர்க்கிறாங்களா, நேசி, அந்த அன்பை காட்டு, உன் அன்பை அவங்கள்ட்ட காட்டு. நேசிக்கிறவங்களே ஏன் நேசிக்கிற, இவன்கிட்ட காட்டு உட்காந்து. ஸோ அந்த அன்பை வெளிப்படுத்தும். ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இப்படி தான் நடத்துகிறார் நம்மளை. அதில் அவருடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் நடத்த மாட்டார். சரி, ஆனால் நீ அவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர் எல்லா உதவி அவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் அவர்கிட்ட கேட்பீங்க? ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் அவர்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், டே பை டே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஆமேன். டே பை டே நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிடுவீங்க. ஆமேன். சூப்பர் பவராக மாறிடுவீங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆண்டோடைய கேட்பேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ ஒரே ஒரு கோட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ரெக்வெஸ்ட் டு காட், ஈ வில் ரிவர்ட் பேக் டு யூ. ஆண்டோட்ட ரெக்வெஸ்ட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், ரிவர்ட் ஆகும், எல்லாமே வரும், சரியா? ரெக்வெஸ்ட் டு பீப்புள், மனுஷன்ட்ட நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் வச்சிங்கன்னா தே வில் நெவர் கம் பேக் டு யூ. உன் பக்கமே வரமாட்டான் அவன், சரியா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் லாஜிக் என்னன்னா, மெசேஜ் வாய்ஸ், ஞானமாக இரு. எப்படி இரு? எத்தனை பேருக்கு ஞானம் தேவை? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஞானமாக இரு, ஏமாந்துராத. ஆமேன். அல்லேலூயா. என்ன பண்ணிடாத, ஏமாறாத. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் ஆண்டோட கேளுங்க. ஆண்டவரே, என் தேவைகள் என்னவா இருக்கட்டும், உம்மட்ட நான் கேட்குறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட கேட்பீங்க? ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீ சந்திக்கிற தேவன். ஆமேன். கர்த்தர் இந்த காலையில் நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமேன். நீ என்ன பிரச்சனை இல்லை, இந்த கால வெளியில் வந்திருக்கலாம். நீ ஒருவேளை நினச்சிருக்கலாம், மனுஷன்ட்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம், பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், வாய் இருக்குது, எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் யார்கிட்ட கேளு? முதல்ல கர்த்தரை கேளு. கர்த்தர் வழிகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் கர்த்தர் வழிகளை திறப்பார் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. அன்னாலை போல கேளு, தாவீதை போல கேளு, ஆபிரகாம் போல கேளு, எஸ்ரா, நெகேமியா, இவங்கள மாதிரிலாம் ஆண்டோடையே கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உண்மையே நாங்கள் கேட்குறேன் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கலான்னு இருக்கிறீங்க? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமேன். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. என் தேவைகள் பெரிய தேவைகளோ சிறிய தேவைகளோ எல்லாவற்றையும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை போய் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும். மனுஷனை கேட்டு ஆண்டவர் அநேக டைமில் உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அவமான பாதையில் போயிருப்பீங்க. ஏன் போய் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்டோம், கேட்காமே இருந்திருக்கலாமே. சில டைம் உங்களை யூஸ் பண்ணுறதுக்காகவே சிலர் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன் என்னை வந்து வெறும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நான் விசுவாசி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அந்தப்படி விட ஜனங்கள் மூலமாக நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். இந்த காலையில் ஆண்டுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நெருக்கத்திலிருந்து தாவீது கூப்பிடுகிற வேளையில் கர்த்தர் நெருக்கத்தில் கூப்பிட்டு அவனை கர்த்தர் விசாலத்தில் வைத்தார். இந்த கால்வெளி நீ என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த கால்வெளி கர்த்தர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள், வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டருக்காக நில்லுங்கள். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, என் தேவைகள் பெரியதோ சிறியதோ ஆண்டவரே, உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல ஆண்டவரே, என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே உண்மையே நோக்கி இருப்பதாக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். எல்லாம் கற்று நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்ப்பேன்ப்பா, எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபை தேவைக்கு ஆண்டவரே மனுஷனை அல்ல உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த கட்டுமான பணியை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திக்கிற தேவனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். நன்றியோடு நாமை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். வேளைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். வேளைக்காரன் கண்கள் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். கடலுமாறும் தடையில்லை, தேவனும் என்னோடிருந்தார். கடலுமாறும் தடையில்லை, ஆண்டவர் கரம் என்னோடிருந்தார். தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, ஜெய வீரன் நானும் பின் வருவேன். ஜெய வீரன் நானும் பின் வருவேன். வேளைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். வேளைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், கரத்தை என்றும் நோக்குவேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்குகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும்
விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வருகை மட்டும் இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுனால நான் வெளியே நிற்க முடியாது. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஆராதனை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்வாராக.